வந்து சொந்தக்காரங்க. இனி நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்போம். எங்க இருந்து நீங்க இந்த கிளாஸுக்கு வரீங்க? சார் நான் ஜங்ஷன்ல கல்லுக்குழியில இருந்து வரேங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை நீங்க வந்து யார் மூலியமா கேட்டு இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்தீங்க? சார் நானா தாங்க சார் யூடியூப்ல பார்த்து வந்தேங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வந்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்ல இது பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்றேன்னு சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணாங்க. நீங்க ஜாயின் பண்ணி இங்க வரும்போது என்ன ஸ்டேஜ்ல வந்தீங்க? சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து நானா கத்துக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க சார் உங்க வீடியோ பார்த்து மெட்டீரியல் கிட் வாங்கிட்டு போனேன். ஆனா வீட்ல என்னால கத்துக்க முடியலங்க சார். வெறும் அந்த செயின் மட்டும் தாங்க சார் என்னால கத்துக்க முடிஞ்சிச்சு. அதுவும் நான் வீட்ல அது கத்துக்கிறதுக்கு எப்படி ஒரு 15 நாள் இருக்குங்க சார். ஆனா நான் அதை இங்க கத்துக்கிட்டு இருந்தேன்னா 2 நாள்ல முடிச்சிருப்பேங்க சார். நீங்க இங்க வரும்போது நாங்க உங்கள்ட்ட வந்து எவ்வளவு ஸ்டிச்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க, எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நாங்க சொல்லியிருந்தோம். 100 நாள்ல 300 ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் நாங்க சொல்லியிருந்தோம். சார். சோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் அதே மாதிரி 300 ஸ்டிச் கரெக்டா இருக்கா? எக்ஸ்ட்ரா நிறையவே நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார். கிறிஸ்டி, நீங்க வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு வீட்ல ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்க வீடியோ பார்த்து வீட்ல ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு அழகா வந்துச்சா? சார் நான் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணேங்க சார். ஆனா இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து எனக்கு கிடைக்கலங்க சார். அந்த கார்னர்லாம் எப்படி போடணும் அப்படின்றது வந்து அந்த ட்ரிக் அந்த இதெல்லாம் எனக்கு ட்ரிக்கே தெரியலங்க சார். இங்க வந்து நான் கத்துக்கிட்டேங்க சார். அந்த எட்ஜ் எல்லாம் எப்படி போடணும் அப்படின்ற அந்த ட்ரிக் எல்லாம் அக்கா சொல்லி கொடுத்தாங்க சார். வீடியோ பார்த்துக்கிட்டு ஒரு வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த வீடியோல இருக்கிற மாதிரி போட உங்களால முடியும். ஆனா அந்த வீடியோல இருக்கிற அந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும்னா அது எப்படி என்னன்னு அந்த ட்ரிக்ஸ் தெரியாம கொண்டு வர முடியாது. கரெக்டா? இந்த எட்ஜ் ஸ்டிச் ஆகட்டும், இந்த ஷார்ப் ஆகட்டும், இப்போ வந்து இந்த ஷார்ப் எல்லாம் நிறைய வாட்டி சொல்லி தந்திருக்காங்க இந்த ஃபெதர் ஒரு லீஃப் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது. சோ அந்த எட்ஜை எப்படி கொண்டு வரணும்? ஏன்னா ஒரு சிலவங்க என்கிட்ட வீடியோல போன் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல புட்டாஸ் வச்சுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, சார் எல்லாம் ஓகே, இந்த எட்ஜ் மட்டும் எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது, அது எப்படி வரணும்னா அதாங்க கிளாஸ்ன்னு சொல்லி கட் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல. சோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? இப்ப நீங்க எந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த எட்ஜ் ஷார்ப் ரவுண்ட்ல கரெக்டா கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இங்க வந்து அந்த ட்ரிக்ஸ் அவங்க அக்கா மேடம் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? ஆமாங்க சார். அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஊசி எப்படி பிடிச்சு ஜரியில லைன் போடணும் அப்படின்றதுல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுலயே ட்ரிக்ஸ் இருக்கா? அதுலயும் ஆமாங்க சார். அது எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க சார். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ல வந்து 65 மெட்டீரியல் இருக்கு. 65 மெட்டீரியல்ல வந்து எல்லா மெட்டீரியல் உங்களை யூஸ் பண்ண வச்சாங்களா? இன்க்ளூடிங் ஜரியில ஆரம்பிச்சு ஜர்தோசி வேற உங்களை யூஸ் பண்ண வச்சாங்களா? ஜர்தோசிலேயே நாக்சி, சாதி, கோரான்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எல்லா டைப்லயுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க சார். எந்த மெட்டீரியலுமே நீங்க ஒர்க் பண்ணாத மெட்டீரியல் ஆரியில கிடையாது. எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க ஆரி ஒர்க் பினிஷ் பண்ணது கிடையாது. நாளைக்கு நீங்க மெட்டீரியல், ஏன்னா மெட்டீரியல் நீங்க செய்யற ஒர்க்க